என் பெயர் ரஷித் ஃபாரூக். நான் ஈராக் நாட்டை சேர்ந்தவன். எனக்கு திருமணமாகி 2 மகன்கள் 2 மகள்கள் என 4 பிள்ளைகள் உள்ளனர். நான் இஸ்லாத்தை உறுதியாக பின்பற்றி வந்தவன். முஸ்லிம்களிடையே புனிதமாக கருதப்படும் ஒரு பரம்பரையிலிருந்து வந்தவன் நான். அதாவது 7வது இமாம் மூசா அல் கசிமின் நேரடி வாரிசு. பாரம்பரியத்தின்படி இந்த வழியில் நான் நபிகள் நாயகம் அவர்களின் இரத்த சம்பந்தப்பட்டவன் ஆகிறேன். எனது தந்தை மிகவும் மரியாதைக்குரிய ஷேக் ஆவார். அவர் அல் ஷஹீத் அல்மி என்ற அந்த காலகட்டத்தின் மிகப்பெரிய முஸ்லிம் குலத்தின் ஒன்றின் தலைவராக இருந்தார். செல்வாக்கு, கௌரவம் மற்றும் நல்ல பொருளாதார நிலை என அனைத்தையும் எங்களது குடும்பம் அனுபவித்து வந்தது. சிறு வயதிலிருந்தே எனது வாழ்க்கை மதம் சார்ந்ததாகவே இருந்தது. நான் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டுமென எனக்கு கற்பிக்கப்பட்டது. எனவே இஸ்லாமிய கோட்பாடுகள் அனைத்தையும் மிகுந்த ஆர்வத்துடன் நான் கடைபிடித்து வந்தேன். 1987ஆம் ஆண்டு நான் இராணுவத்தில் பணிபுரிந்த போது முற்றிலும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்தது. எனது வாழ்க்கையில் முதன் முறையாக ஒரு கிறிஸ்தவரை சந்தித்தேன். அவருடைய பெயர் நதீம். என் நாட்டில் கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் எனது நண்பர்கள் முழுக்க முஸ்லிம்களாக இருந்ததால் கிறிஸ்தவர்களுடன் எனக்கு எந்தவித நேரடி தொடர்பும் இருந்ததில்லை. அவர்களை பற்றிய எனது பார்வை குரானில் நான் படித்ததிலிருந்து மட்டுமே உருவானது. எங்கள் மதத்தை பொறுத்தவரை கிறிஸ்தவர்கள் தூய்மையற்றவர்கள். அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றாதவர்கள் என கருதப்பட்டனர். ஆனால் நான் வியக்கும் விதத்தில் அவர் ஒரு நல்ல, நேர்மையான மற்றும் மரியாதைக்குரிய மனிதராக இருந்தார். நான் என் குரானின் நம்பிக்கையின்படி வாழ்ந்ததால் அவரை போன்ற நேர்மையானவர்கள் இஸ்லாமை பின்பற்றாததால் நிச்சயம் நரகத்திற்கு செல்வார்கள் என்று நினைத்து நான் சங்கடப்பட்டேன். எனவே நான் அவரை இஸ்லாமிற்கு மாற்ற முயற்சிக்க முடிவு செய்தேன். குரானில் கூறியிருப்பதுதான் உண்மை என்று நான் நிரூபிக்க எனது முதல் நகர்வாக அவரிடம் வேதாகமத்தின் ஒரு பிரதியை கேட்டேன். அதாவது கிறிஸ்தவர்கள் உண்மையான வேதத்தை ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று நிரூபிக்க நினைத்தேன். இது வேதாகமம் கலப்படம் செய்யப்பட்டுள்ளது என்பதை காட்டுவதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் என நான் கருதினேன். ஆனால் நதீம் எனக்கு வேதாகமத்தை கொடுப்பதற்கு முன்பு ஒரு விசித்திரமான கோரிக்கையை முன்வைத்தார். நான் உங்களுக்கு வேதாகமத்தை தர வேண்டும் என்றால் முதலில் குரானில் ஒவ்வொரு வார்த்தையும் புரிந்து கொள்ளும் எண்ணத்துடன் முழு கவனத்துடன் படிக்குமாறு அவர் என்னை கேட்டுக்கொண்டார். நீங்கள் அந்த குரானில் முழு அர்த்தத்தையும் தெரிந்து கொண்ட பிறகு என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு வேதாகமத்தை தருகிறேன் என்று கூறினார். இது எனக்கு மிகவும் ஆர்வத்தை தூண்டியது. ஏனென்றால் நான் ஏற்கனவே தினமும் குரானை படித்து வருகிறேன். குறிப்பாக ரமலான் மாதத்தில் நாங்கள் அதை முழுவதுமாக ஓதினோம். எனது மனப்பாடத்திலிருந்து குரானில் உள்ள வசனங்களை வெறுமென திரும்ப திரும்ப சொல்வதற்கு பதிலாக ஒவ்வொரு வசனத்தின் உண்மையான பொருளையும் ஆராயுமாறு அவர் விரும்பினார். அவரது இந்த யோசனை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக குரானை நான் மனப்பாடமாக அறிந்திருந்தாலும் அதன் செய்திகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்க நான் ஒருபோதும் முயற்சி செய்ததில்லை. எனவே நான் இந்த தடவை குரானில் உள்ள ஒவ்வொரு வசனத்தின் அர்த்தத்தையும் நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்தேன். நான் சிறுவனாக இருந்ததிலிருந்து எனக்கு தெரிந்தவரும் ஒரு மகனை போல என்னை கருதியவருமான எனது சமூகத்தில் உள்ள ஒரு மரியாதைக்குரிய இமாமை சந்திக்க முடிவு செய்தேன். அவரிடம் எனக்கு இருந்த சவால்களை பற்றி கூறினேன். அவர் எனக்கு குரானை உண்மையாக புரிந்து கொள்ள நான் அரபி மொழியில் மிக உயர்ந்த வடிவத்தில் தேர்ச்சி பெற வேண்டும், அதன் இலக்கணத்தை புரிந்து கொள்ள வேண்டும், மேலும் கூடுதலாக சூறாக்களின் சூழல்கள் மற்றும் விளக்கங்களையும் படிக்க வேண்டும், குரானின் அத்தியாயங்களை பற்றிய சரியான விளக்கத்திற்கு குறைந்தது 500 புத்தகங்களையாவது படிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். குரானின் மீது இருந்த ஆர்வத்தில் மேலும் நிறைய புத்தகங்களை படித்தேன். இப்போது வெறும் மனப்பாடம் செய்வதை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல்
அதை புரிந்து கொள்வதையும் நோக்கமாக கொண்டேன். எனக்கு எழுந்த ஒவ்வொரு கேள்வியும் என்னை இமாமிடம் திரும்ப அழைத்து சென்றது. அவர் எனக்கு அளித்த ஒவ்வொரு பதிலும் புதிய கேள்விகளை எழுப்பியது. இந்த தேடலானது நான் கற்பனை செய்திராத ஒரு பாதையில் என்னை கொண்டு சென்றது. குர்ஆன் மற்றும் முகமதுவின் மிகவும் மதிக்கப்பட்ட வாழ்க்கை வரலாறுகளை நான் ஆழமாக படித்த போது இதுவரை நான் கவனிக்காத முரண்பாடுகளையும் கவனிக்க தொடங்கினேன். நான் என்னுடைய படிப்பில் இன்னும் ஆழமாக சென்றபோது சில விஷயங்கள் என்னை ஆழமாக வருத்த தொடங்கின. முகமதுவை ஒரு முன்மாதிரியாக கருத வேண்டுமா என்று கேள்வி கேட்க வைக்கும் அளவிற்கு அவருடைய வரலாற்றை பற்றி நான் அறிந்தேன். இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவை அனைத்தையும் பற்றி பல நாட்கள் யோசித்த பிறகு ஒரு வேதனையான ஆனால் உறுதியான முடிவை எடுத்தேன். நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினேன். சில காலத்திற்கு பிறகு நான் இராணுவத்தில் சந்தித்த நதீம் என்ற இளம் கிறிஸ்தவரை மீண்டும் சந்தித்தேன். அவர் கொடுத்த வாக்குறுதியை நினைவில் வைத்திருந்தார். நற்செய்தி நூலின் ஒரு பிரதி எனக்கு வேண்டுமா என்று என்னை கேட்டார். நான் நேர்மையாக அதை ஏற்றுக்கொண்டேன். அவர் எனக்கு வேதாகமத்தை வழங்குவதற்கு முந்தைய நாள் இரவு அசாதாரணமான ஒன்று நடந்தது. எனது வாழ்க்கையின் போக்கை முழுவதுமாக மாற்றிய ஒரு கனவு எனக்கு வந்தது. நான் 1 மீட்டருக்கும் குறைவான ஒரு குறுகிய நீரோடைக்கு முன்னால் நின்றிருந்தேன். மறுபக்கம் ஒரு மனிதர் நின்றிருந்தார். அவரது பிரசன்னம் என்னை ஈர்த்தது. நான் அவரை அடைய ஒரு ஆழமான ஆசை எனக்குள் ஏற்பட்டது. ஆனால் நான் கடக்க முயன்ற போது நடுவானில் நகர முடியாமல் நான் தொங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது அவர் என் மீது இரக்கத்துடன் பார்த்து தன் கையை நீட்டி, நீ என்னிடம் வர விரும்பினால் முதலில் ஜீவ அப்பத்தை புசிக்க வேண்டும் என்று கூறினார். அந்த அதிகாலையில் எனது இதயம் வேகமாக துடிக்க அந்த வாசகம் எனக்குள் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருந்தது. நான் ஜீவ அப்பம் பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. அது எனக்கு முற்றிலும் புதிதாக இருந்தது. அன்றே நதீம் நற்செய்தி நூலுடன் வந்தாள். நான் ஆவலுடன் புத்தகத்தை வாங்கி ஒரு மூலையில் அமர்ந்து படிக்க தீர்மானித்தேன். ஒரு பக்கத்தை திறந்தேன். அது யோவான் நற்செய்தியின் 6ஆம் அதிகாரம். எனது கண்களில் பட்ட முதல் வாக்கியம் நானே ஜீவ அப்பம் என்பதுதான். அந்த நேரத்தில் என் உடல் முழுவதும் மெய் சிலிர்த்து போனது. ஒரு அதிர்ச்சியை உணர்ந்தேன். கனவில் அந்த மனிதர் என்னிடம் சொன்னது சரியாக இந்த வார்த்தை தான். அந்த மனிதன் இயேசு என்றும் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி தேவன் என்னை அழைப்பதாகவும் நான் எந்தவித சந்தேகமும் இன்றி அறிந்தேன். கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் என்னால் விளக்க முடியாத அளவுக்கு என்னை சூழ்ந்து கொண்டது. நான் இஸ்லாமியனாக இருந்தபோது இந்த மாதிரி ஒரு பிரசனத்தை நான் உணர்ந்ததே இல்லை. இந்த நிச்சயத்துடன் நான் அவரில் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தைகளை நம்ப முடிவு செய்தேன். அன்றிலிருந்து நான் ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை தேட ஆரம்பித்தேன். ஈராக்கில் உள்ள பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பாக்தாத்தில் வசிப்பார்கள் என்று எனக்கு தெரியும். எனவே ஒரு முறையாவது ஒரு ஆராதனையில் கலந்து கொள்ள விரும்பி அவர்களை தேடி சென்றேன். ஆனால் அங்குள்ள வரவேற்பு எளிதாக இல்லை. நான் நுழைய முயன்ற எல்லா இடங்களிலும் நான் நிராகரிக்கப்பட்டேன். அங்குள்ள கிறிஸ்தவ மக்கள் என்னை கண்டு பயந்தனர். உண்மையை சொல்ல போனால் அதற்கான காரணத்தையும் நான் புரிந்து கொண்டேன். இஸ்லாத்தை விட்டு வெளியேறுபவர்களை கொல்லுமாறு குர்ஆனில் தெளிவான வசனங்கள் உள்ளன. மேலும் எந்த ஒரு நபரும் தனது மதத்தை மாற்றினால் அவர் கொல்லப்பட வேண்டும் என்று முகமதுவிற்கு கூறப்பட்ட ஒரு ஹதீஸும் உள்ளது. அந்த நபர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி கிறிஸ்தவராக மாறினால் தண்டனை இன்னும் கடுமையாக இருக்கும். நான் வித்தியாசமாக இருப்பதை கண்டறிய எனது குடும்பத்தினருக்கு அதிக நேரம் ஆகவில்லை. எனது பெற்றோர் விசாரிக்க தொடங்கினர். ஒரு நாள் அவர்கள் எனது 4 வயதான மூத்த மகனிடம் கேட்டபோது அவன் சிலுவை அடையாளம் போட்டு காட்டினான். அது உடனடியாக எச்சரிக்கை மணிகளை எழுப்பியது. அவர்கள் வீட்டை தேடி ஒரு மறைந்திருந்த நற்செய்தி நூலை கண்டுபிடித்தனர். அதன் பிறகு நான் கைது செய்யப்பட்டு முஸ்லிம் அதிகாரிகளின் முன் அழைத்து செல்லப்பட்டேன். அதிகாரிகள் எனக்கு எதிராக ஃபத்வா பிறப்பித்து எனக்கு மரண தண்டனை விதித்தனர்.
என்னிடத்தில் மிகுந்த அன்பு கொண்டிருந்த எனது தந்தை தலையிட முயன்றார். என் தந்தை என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். ஆனால் அவர் கிறிஸ்துவில் நான் வைத்திருக்கும் விசுவாசத்தை கைவிடுமாறு என்னிடத்தில் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டார். ஒரு பக்கம் மிரட்டல்கள், ஒரு பக்கம் எல்லா வழிகளிலும் என்னை சமாதானப்படுத்துவதற்கான முயற்சிகள் இருந்தன. ஆனால் எதுவும் என் உறுதியை அசைக்க முடியவில்லை. இதன் காரணமாக நான் கைது செய்யப்பட்டு ஈராக்கின் மோசமான சிறைகளில் ஒன்றிற்கு அழைத்து செல்லப்பட்டேன். அங்கு நான் 1 வருடம் 4 மாதங்கள் என் வாழ்க்கையை சிறையில் கழித்தேன். முதல் 3 மாதங்கள் ஒரு திகிலாக இருந்தன. நான் தொடர்ந்து அடிக்கப்பட்டேன், சித்திரவதை செய்யப்பட்டேன், அவமானப்படுத்தப்பட்டேன். ஆனாலும் அனைத்து வேதனைகளுக்கு மத்தியிலும் என்னை தாங்கிக் கொண்ட ஒரு கரம் ஒன்று இருந்தது. அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் துன்புறுத்தப்படுவோம், தவறாக நடத்தப்படுவோம், நிராகரிக்கப்படுவோம் என்று நற்செய்தி நூலில் இயேசு கூறிய எச்சரிக்கை வார்த்தை இருந்தது. அவர் நிமித்தம் நான் பாடுபடுவதை அறிந்து அதை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டேன். ரகசிய சேவை சிறையில் நான் மீண்டும் மீண்டும் விசாரிக்கப்பட்டேன். எப்போதும் ஒரே 3 கேள்விகள் என்னிடம் கேட்கப்பட்டன. நீங்கள் எந்த தேவாலயத்திற்கு செல்கிறீர்கள்? உனக்கு துணையாக நிற்கும் பாதிரியாரின் பெயர் என்ன? உங்களுக்கு விசுவாசத்தை பற்றி பேசிய கிறிஸ்தவர் யார்? இயேசுவின் கிருபையால் நான் எதற்கும் பதிலளிக்கவில்லை. 1 வருடம் மற்றும் 4 மாதங்களுக்கு பிறகு இயேசு எனது விடுதலைக்கு வழி திறந்தார். ஆனால் இன்னும் ஒரு பிரச்சனை இருந்தது. ஈராக்கில் கிறிஸ்தவராக ஞானஸ்நானம் பெறுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. நான் அங்கேயே இருந்ததால் என் குடும்பமே என்னை துன்புறுத்தி விபத்து அல்லது தீ விபத்து என கூறி என்னை கொல்ல முயற்சிக்கும் என்பதை நான் அறிந்திருந்தேன். எனக்கு வேறு வழிகளே இல்லை. நான் நாட்டை விட்டு வெளியேறித்தான் ஆக வேண்டும் என்று நினைத்து எனது நாட்டை விட்டு வெளியேறி ஜோர்டானுக்கு தப்பி செல்ல முடிவு செய்தேன். அங்குதான் 13 வருட காத்திருப்புக்கு பிறகு ஜூலை 22, 2000 அன்று நான் ஞானஸ்நானம் பெற்றேன். கொஞ்ச காலத்திற்கு பிறகு நான் சில பொருட்களை வாங்குவதற்காக அம்மோன் சென்றேன். தெருவின் நடுவில் என் மாமாவும் 4 சகோதரர்களும் உட்பட என் குடும்ப உறுப்பினர்கள் என்னை நெருங்கினர். அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டு மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதை தவிர்க்க என்னை அவர்களுடைய காரில் வருமாறு அழைத்தனர். நான் ஜோர்டானில் விசா இல்லாமல் சட்ட விரோதமாக இருந்ததால் எனக்கு வேறு வழி இல்லை. நான் ஏறிக்கொண்டேன். பின்னர் நாங்கள் சுமார் 20 நிமிடங்கள் பயணித்து எந்த ஒரு உயிரின் அறிகுறியும் இல்லாத மலைகளுக்கு இடையில் ஒரு வெறிச்சோடிய பள்ளத்தாக்கை அடைந்தோம். அப்போதுதான் என் மாமா குளிர்ந்த பார்வையுடன் என் தந்தை என்னை உயிரோடு அல்லது இறந்த நிலையில் திரும்ப கொண்டு வர சொல்லி உத்தரவிட்டதாக என்னிடம் கூறினார். எனது விசுவாசத்தை கைவிடுமாறு என்னை சமாதானப்படுத்த அவர்கள் எல்லா வழிகளிலும் முயற்சி செய்திருந்தனர். ஆனால் இப்போது ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவில் உறுதியாக இருந்ததால் நான் பயப்படவே இல்லை. என் வாழ்க்கை இயேசுவின் கையில் உள்ளது. வேறு எதுவும் எனக்கு முக்கியமில்லை என்பதை நான் அறிந்திருந்தேன். நான் இயேசுவை பற்றியும் அவருடைய அன்பை பற்றியும் அவர்களுக்கு எடுத்து கூறினேன். இஸ்லாத்தில் நான் ஒருபோதும் சந்திக்காத விஷயங்களை பற்றி பேசினேன். என் வார்த்தைகள் அவர்களை ஆழமாக தொந்தரவு செய்ததை என்னால் உணர முடிந்தது. பின்னர் என் மாமா எனக்கு மரண தண்டனை விதித்த ஃபத்வாவை நினைவு கூர்ந்து, நீ எங்களுடன் திரும்பி வராவிட்டால் நான் உன்னை கொல்ல வேண்டியிருக்கும் என்று கடுமையாக கூறினார். நான் அவருடைய கண்களை பார்த்து கடவுள் எனக்கு அளித்த உறுதியுடன், நீங்கள் என்னை கொல்ல விரும்பினால் செய்யுங்கள் என்று பதிலளித்தேன். அப்போதுதான் அவர் துப்பாக்கியை நெஞ்சுக்கு நேராக நீட்டி, உன் நோய் கிறிஸ்து, அதற்கு மருந்தே இல்லை என்றார். அதுவே என்னுடைய கடைசி கணம் என்று நான் உண்மையிலேயே நினைத்தேன். நான் பாதுகாப்பற்றவனாக, எதிர்வினையற்ற சக்தியற்றவனாக இருந்தேன். என் வாழ்க்கையை இயேசுவின் கைகளில் ஒப்படைத்தேன். ஆனால் நான் இன்னும் அங்கே அவர்களுக்கு முன்னால் இருந்தபோது திடீரென்று ஒரு குரல், ஓடு ஓடு ஓடிப்போ என்று சொல்வதை கேட்டேன். நான் யோசிக்காமல் ஓடத் தொடங்கினேன். அவர்கள் 5 பேரும் என்னை நோக்கி சுடத் தொடங்கினர். நான் கண்மூடித்தனமாக சுடப்பட்டேன். புல்லட்டுகள் என்னை நோக்கி வந்து என் அருகே காற்றை கிழித்து செல்லும் சத்தம் எனக்கு கேட்டது. அது மிகவும் வேதனைக்குரியதாக இருந்தது. சில மீட்டர் தொலைவிற்கு பிறகு என் காலில் கடுமையான வலியை உணர்ந்து நான் பலவீனமடைந்து உணர்விழந்து கீழே விழுந்தேன். நான் கண் விழித்த போது ஒரு மருத்துவமனையில் இருந்தேன்.
இன்னும் குழப்பத்துடன் டாக்டர் யாரிடமோ பேசுவதை கேட்டேன். அவர் சுடப்பட்டிருக்கிறார், காவல்துறையை அழையுங்கள் என்றார். என்னை பரிசோதிக்கும் வரை யாரையும் அழைக்க வேண்டாம் என்று நான் உடனடியாக கேட்டுக்கொண்டேன். அது ஆபத்தானதாக இல்லை என்றால் நான் அடையாளம் காணப்படாமல் இருக்க நான் வெளியேறி வேறு சிகிச்சை பெற விரும்புவதாக விளக்கினேன். அவர்கள் ஒப்புக்கொண்டு என்னை பரிசோதித்தார். பின்னர் அவர்கள், உங்களுக்கு இடது காலில் தசையில்தான் ஒரு முறை சுடப்பட்டுள்ளது என்றார். அது எனக்கு ஒரு பெரும் நிம்மதியாக இருந்தது. நான் வீட்டிற்கு செல்ல முடியும் என்று எனக்கு தெரியும். எனவே நான் ஒரு கன்னியாஸ்திரிக்கு அழைத்தேன். எங்களை பராமரிக்கும் அந்த கன்னியாஸ்திரி ஒரு டாக்ஸியை அனுப்பி என்னை அழைத்து வர சொன்னார். நான் வீட்டிற்கு வந்தபோது 3 மருத்துவர்களுடன் அவர்கள் எனக்காக காத்திருந்தனர். அவர்கள் என் காலை பரிசோதித்து புல்லட் இன்னும் உள்ளே இருப்பதையும் உறுதிப்படுத்தினார்கள். மருத்துவரால் புல்லட் நுழைந்த இடத்தை கண்டுபிடிக்க முடிந்தது. ஆனால் மிகவும் விசித்திரமான விஷயம் என்னவென்றால், வெளியேறியதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அவர்கள் பல மருத்துவமனைகளை தொடர்பு கொண்டு அறுவை சிகிச்சைக்காக நேரத்தை முடிவு செய்ய முயன்றனர். ஆனால் காவல்துறை அறிக்கை இல்லாமல் என்னை பார்க்க அனைவரும் மறுத்தனர். அந்த நேரத்தில் புல்லட் நுழைந்த இடத்திற்கு எதிர்புறத்தில் இருந்து திடீரென ரத்தம் பீரிட்டு வர தொடங்கியது. மருத்துவர் முற்றிலும் குழம்பி போனார்கள். புல்லட்டின் பாதையை அறிய முயன்றார். ஆனால் அது பலனளிக்கவில்லை. மருத்துவர்களில் ஒரு கிறிஸ்தவ அறுவை சிகிச்சை நிபுணரும் இருந்தார். புல்லட் நேர்கோட்டில் செல்லாதது அவரை குழப்பமடைய செய்தது. அவர் வேலை செய்த ஒரு இராணுவ மருத்துவமனைக்கு நாங்கள் ரகசியமாக அழைத்து செல்லப்பட்டோம். அவர்கள் ஒரு எக்ஸ்ரே எடுத்தனர். அதன் முடிவு இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. புல்லட் அங்கே இல்லை. ஆச்சரியமடைந்த அறுவை சிகிச்சை நிபுணர் என்னிடம், அந்த புல்லட் உங்கள் எலும்புகள், தசைகள் மற்றும் தசை நார்களை கிழித்து, ஆனால் விவரிக்க முடியாத வழியில் அவற்றில் எதையும் சேதப்படுத்தவில்லை. அது உங்கள் காலில் வளைந்து நெளிந்து தன் வழியில் சென்றிருக்கிறது. இதற்கு மனித ரீதியான எந்த விளக்கமும் இல்லை என்றார். இன்னும் ஒரு ஆச்சரியம் பாருங்க. புல்லட் நுழைந்த இடம் தெரிகிறது, ஆனால் அது எந்த வழியாய் வெளியே போனது என்று தெரியவில்லை. எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் போது புல்லட் உள்ளே இல்லை. ஆம், இயேசுவால் மட்டுமே இந்த அற்புதத்தை செய்ய முடியும். அதன் பிறகு சிறிது காலத்திற்கு பிறகு பிரான்ஸ் எங்களுக்கு விசா வழங்க ஒப்புக்கொண்டது. இந்த அற்புதமான நாட்டில் நாங்கள் தஞ்சம் அடைந்தோம். அது எங்களை திறந்த கரங்களுடன் வரவேற்றது. இன்று வரை நாங்கள் அங்குதான் வசிக்கிறோம். எனக்கு எதிரான ஃபத்வா இன்னும் நடைமுறையில் உள்ளது. அதற்கு காலாவதி தேதி இல்லை. அது எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அமல்படுத்தப்படலாம். பிரான்சுக்கு வந்த சிறிது காலத்திற்கு பிறகு நான் என் குடும்பத்தினருடன் மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சிக்க தொடங்கினேன். என் சகோதரர்களில் சிலருடன் பேச முடிந்தது. இங்குதான் மிகவும் நம்ப முடியாத பகுதி வருகிறது. நான் தொலைபேசியில் தொடர்பில் இருந்த அவர்களில் ஒருவர் மதம் மாறினார். இன்று அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டது. என்னை மிகவும் கவர்ந்தது என்ன தெரியுமா? என்னை சுட்டவர்களில் அவரும் ஒருவர். ஆம், தாங்க முடியாத தருணங்களில் அவர் என்னை காப்பாற்றி வழி நடத்தினார். நான் திரும்பி பார்க்கும் போது அவருக்கு நன்றி மட்டுமே நான் உணர்கிறேன். அவர்தான் என்னை காப்பாற்றினார். அதுவும் உடல் ரீதியாக மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியாகவும் காப்பாற்றினார். எல்லாவற்றிற்கும் மேலாக என் சகோதரனை மாற்றி அமைத்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன்.